வணக்கம் தோழமைகளே. ஆபரேஷன் நெப்டியூன் ஸ்பியர், புற நீல ஈட்டியின் தாக்குதல். உலகத்திலேயே மிக கொடூரமான பயங்கரவாதியான பின் லாடனை அழித்து ஒழித்த இராணுவ நடவடிக்கையின் பெயர் தான் இந்த ஆபரேஷன் நெப்டியூன் ஸ்பியர். அவனை கொன்றதை விட அவனுக்கு இறுதியாக பண்ணதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அமெரிக்காவில் என்ன சொன்னாங்கன்னா, அவனை கொன்ற பிறகு அவனுடைய உடலை அமெரிக்கா கொண்டு வந்து அவனை பரிசோதிக்க வேண்டியது, மரபணு பரிசோதனை பல்லெல்லாம் பரிசோதனை பண்ணிட்டு கடலில் தூக்கி போட்டோம் அப்படின்னாங்க. அதெல்லாம் போய் இப்பேற்பட்ட நபர்களை கடலில் தூக்கி போட மாட்டாங்க. ஏன்னா ஆட்சிகள் மாறும்போது காட்சிகள் மாறும். திடீர்னு ஒரு புதிய ஆட்சி அமெரிக்காவில் வந்து கடலை இங்கே தான் போட்ட நீ வெளியே எடுப்பதற்கான வாய்ப்புகள், திரும்ப பயங்கரவாதிகளோடும் ஒப்படைக்க வேண்டிய வாய்ப்புகள் வரலாம். அதனால இவனையெல்லாம் இருக்கிற இடம் தெரியாம பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஆசிட்ல கரைச்சிருவாங்க. இவனை போல ஒருவன் இருந்ததே தெரியக்கூடாது அப்படின்னு தீயிட்டு கொளுத்துனா கூட சாம்பல் மிச்சமாகும். அதுக்கு கூட இடம் கொடுக்க மாட்டாங்க. ஆசிட்ல இறக்கி அவனை கரைச்சு பல்லோ முடியோ எலும்போ ஒரு சின்ன துகள் எல்லாம் பண்ணுவாங்க. அப்படி ஒரு முடிவு தான் இந்த பின் லாடனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்பேற்பட்ட முடிவுகள் தான் இவனுக்கெல்லாம் சரி. இவனுக்கெல்லாம் ஒரு நல்ல சவ அடக்கம் என்பதே இருக்கக்கூடாது. இப்படிதான் ஆசிட்ல கரைக்க வேணும். 10ஆம் தேதி மார்ச் மாதம் 1957 பிறந்தான். 2ஆம் தேதி மே மாதம் 2011 இவன் கொல்லப்பட்டான். 55 வயது வரைக்கும் இவன் வாழ்ந்தான். அதிகாரப்பூர்வமாக இவனுக்கு 6 மனைவி, 24 குழந்தைகள் அதிகாரப்பூர்வமாக பின் லாடனுக்கு. அதை தாண்டி எத்தனைன்னு தெரியாது. கடைசி மனைவி மேலதான் இவன் ரொம்ப பிரியமாக இருந்தான். அவருடைய பெயர் அமல் அல் சதா. ரொம்ப சின்ன வயசு. பின் லாடனுக்கும் அவளுக்கு மிகப்பெரிய வயசு வித்தியாசம். இவன் ஒரு பயங்கரவாதி, இவன் வந்து வயது முதிர்ந்தவன் எனக்கு தெரிஞ்சதுதான். இந்த கடைசி மனைவி கல்யாணம் பண்ணா. இவனை கொல்லப்படாம விட்டிருந்தா இன்னும் அடுத்தடுத்து கல்யாணம் போய் இன்னும் இளவயது மனைவி சேர்த்து கொண்டே இருந்திருப்பான். பிள்ளைகள் 24 240 மாறி இருக்கும். மிக வசதியான குடும்பம் இந்த பின் லாடனுடைய குடும்பம். சவுதி அரேபியாவில் பிறந்தவர்கள். சவுதி அரேபியாவில் பின் லாடன் குரூப் அப்படின்னு சொல்லி ஒரு வியாபார ரீதியாக மிகப்பெரிய ஒரு ஸ்தாபனத்தையே வைத்திருந்தார்கள். இவனுடைய பெற்றோர் சவுதி அரேபியா மன்னர் குடும்பத்தோட மிக நெருங்கிய தொடர்பில் இருந்தார்கள். இந்த பின் லாடன் குடும்பம் உலகம் முழுவதும் மிகப்பெரிய கட்டுமானங்களை கட்டித்தருவது இவங்களுடைய வேலை. அந்த தொழில்நுட்பம் தெரிஞ்சனால தான் இந்த அமெரிக்க இரட்டை கோபுரத்தை அவனால தகர்த்து கீழே விழுக வைக்க முடிஞ்சது. சவுதி அரேபியாவில் மிக 1000 கோடிகள் இப்படி செல்வம் கொளிக்கும் குடும்பம் இந்த பின் லாடனுடையது. இவனுடைய அப்பா பெயர் முகமது பின் லாடன். இந்த ஒசாமா பின் லாடனுடைய அப்பா பெயர். அம்மா பெயர் வந்து ஹமீதா அல் அத்தாஸ். பின் லாடன் அவங்க அப்பாவுக்கு வந்து பின் லாடனுடைய அம்மா 10வது மனைவி. இந்த ஹமீதா அல் அத்தாஸ் வந்து 10வது மனைவி. பின் லாடனுடைய அப்பாவுக்கு 22 கல்யாணம் பண்ணியிருக்காரு. அதாவது அங்கீகரிக்கப்பட்ட திருமணம் 22 திருமணம், 54 அங்கீகரிக்கப்பட்ட குழந்தைகள் பின் லாடனோட அப்பாவுக்கு இருந்தாங்க. இதுல பின் லாடனுடைய அம்மா 10வது மனைவி. இந்த அம்மாவையுமே அவங்க அப்பா வந்து விவாகரத்து பண்ண பிறகு அவங்க அம்மா இன்னொரு திருமணம் பண்றாங்க. அதே நிறுவனத்தில் அந்த பின் லாடன் குரூப்ல அதிகாரியாக இருந்த முகமது அல் அத்தாஸ் என்ற நபரை திருமணம் செய்து அவர்களுக்கு திரும்ப குழந்தை பிறக்குது. பின் லாடனுடைய அம்மாக்கு. பின் லாடன் வந்து பின்னால் வந்து இந்த வளர்ப்பு தந்தையால் தான் வளர்க்கப்பட்டார். நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, பிறருடைய வாழ்க்கையை பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, அந்தரங்கத்தை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த அரபிய பயங்கரவாதம் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் இப்படி பல தரப்பட்ட திருமணம், பல்வேறு குழந்தைகள். இதுதான் முக்கியமான காரணம்.
ஒரே திருமணம், ஒரு குழந்தை, 2 குழந்தை இருக்கும்போது அந்த குடும்பத்தை அவர்கள் அதிகம் நேசித்து பயங்கரவாத பக்கம் போகவே மாட்டாங்க. ஆனா இப்படி 22 கல்யாணம், 6 கல்யாணம், 54 குழந்தை, 24 குழந்தைன்னு இருக்கிறதுனால தான் எந்தவித பாசம் இந்த குடும்பத்து மேல இல்லாம இந்த குழந்தைகள்ல பாதி பேர் இந்த பயங்கரவாதத்தை நோக்கி வருவது. இந்த பலதரப்பட்ட கல்யாணம் எப்பொழுதும் போதையை போடுறது. இவங்களை கேட்டால், அரபிய பயங்கரவாதியை கேட்டால் மதுபானம் குற்றம் அப்படிம்பாங்க. ஆனால் அதைவிட பல மடங்கு போதையை கொடுக்கக்கூடிய ஓபியத்திற்கு அடிமையாக இருப்பாங்க. இந்த ஓபியம்ங்கிறது ஆப்கானிஸ்தான், ஈரானில் விளையக்கூடிய ஒரு செடி. இதில் வந்து வரதுதான் இந்த போதைப் பொருள் ஓபியம். இந்த மதுபானத்தை விட பல 100 மடங்கு போதையை கொடுக்கக்கூடியது இந்த ஓபியம். இந்த போதையை போட்டுக்கிட்டு என்ன பண்றதுனே தெரியாம இந்த பயங்கரவாதம் பண்ணுவாங்க. பணத்துக்கு பஞ்சம் இல்லை, மனைவிகளுக்கு பஞ்சம் இல்லை, குழந்தைகளுக்கு பஞ்சம் இல்லை, போதைக்கு பஞ்சம் இல்லை. அதுல வரதுதான் இவ்வளோ பெரிய பயங்கரவாத நிகழ்வுகள். இந்த ஓபியத்தை தாண்டி, இந்த ஓபியம், இந்த கஞ்சாலாம் இயற்கையாக விளைவது. அதெல்லாம் அவங்களுக்கு பார்த்தாம அதை தாண்டி கேப்டகன் அப்படிம்பாங்க. இது ஒரு மாத்திரை. இது இந்த மத்திய தரை, இந்த மிடில் ஈஸ்ட் ஏசியாவில் இந்த பயங்கரவாதிகளுக்கு என்று செயற்கையாக செய்யப்படும் ஒரு போதை மருந்து. ஓபியத்தை விட பல மடங்கு இருக்கும். இந்த போதை மாத்திரையின் பெயர் ஜிஹாத் ட்ரக் தான். புனித போர் போதை மருந்து தான் இது பேரு கேப்டகனுக்கு. இந்த போதையும் போட்டுக்குவானுங்க. போட்டுட்டு தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணுறது. ஆனால் இவனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, குறைந்த போதை தரக்கூடிய மதுபானத்தை குற்றம் அப்படிமானுங்க. இந்த அமெரிக்கா கொன்ற பின்லாடனை வளர்த்தி விட்டதே அமெரிக்கா தான். 1979களில் பின்லாடனுக்கு 22 வயசு இருக்கும்போது இங்கே ஆப்கானிஸ்தானில் சோவியத் யூனியன் சண்டை போட்டிருந்தாங்க. அப்போ அந்த ஆப்கானிஸ்தான் அங்குள்ள பயங்கரவாதிகளுக்கு ரஷ்யாவை எதிர்த்து சண்டை போடுவதற்கு பண உதவி பெருமளவில் செய்தவன் பின்லாடன். சவுதியில மன்னர் குடும்பத்துக்கு நெருக்கமான குடும்பம் பின்லாடன் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி சொல்லி மிகப்பெரிய வியாபார ஸ்தாபனமே இருந்தது. கோடிகள் சர்வசாதாரணம் இவனுக்கு, பின்லாடனுக்கு பண உதவிகள் செய்துதான் முதல்ல வந்து இவன் அறிமுகமாகறான் பயங்கரவாத உலகத்திற்கு. ஆப்கான் மண்ணை விட்டு ரஷ்ய ராணுவம் வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் போதையை போட்டுக்கிட்டு கையில பணத்தை வச்சுக்கிட்டு இவனுக்கு என்ன பண்றனே தெரியல. அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பினான் பின்லாடன். எங்கெல்லாம் அமெரிக்க படைகள் இருக்கோ அவர்களை கொல்ல வேண்டும், அமெரிக்கா மக்களை கொல்ல வேண்டும் என்று நோக்கத்துக்கு மாறினான். 1988 அல் கைதான்னு சொல்லி ஒரு பயங்கரவாத அமைப்பை பின்லாடன் மற்றும் இருவர் சேர்ந்து ஆரம்பிச்சாங்க. அல் கைதா அப்படின்னா அடித்தளம், அடிப்படை என்று அர்த்தமாகும். இவருடைய நோக்கம் என்னன்னா, உலகம் முழுவதும் சரியா சட்டப்படி இஸ்லாமிய பயங்கரவாத அரசுகள் வர வேண்டும் என்பதுதான் நோக்கம். இவனுடைய மிகப்பெரிய தாக்குதலாக அறிமுகமானது வந்து 1993 பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி அமெரிக்காவுடைய இரட்டை கோபுரம் வாங்க அதோட அடித்தளத்தில் ஒரு வாகனத்தில் வெடிபொருள் வைத்து வெடிக்க வைத்தான் பின்லாடன். அவன் நினைச்சான் இந்த வாகனம் வெடிக்கும் போது அந்த இரட்டை கோபுரம் தகர்ந்து விழும் சொல்லி. ஆனால் விழுகலை, பெரிய சேதத்துக்கு உள்ளானது. 6 பேர் மரணம் அடைஞ்சாங்க, 1000 பேர் காயமானாங்க. இதுக்கு பின்னணியில முக்கியமாக ராம்ஜி யூசுப் என்பவன் இருந்தான். இவன் பின்லாடன் பயங்கரவாத பட்டறையில் பயிற்சி பெற்றவன். 1998 ஆகஸ்ட் 7ஆம் தேதி அமெரிக்காவுடைய 2 தூதரகங்கள் வெடிகுண்டுகளால் தகர்க்கப்பட்டது. இதே போல வாகனங்கள்ல தான்சானியா நாட்டிலும் மற்றும் நைரோபி கென்யால அங்கேயுமே வந்து அமெரிக்காவுடைய தூதரகங்கள் தகர்க்கப்பட்டது. 224 பேர் மரணம் அடைஞ்சாங்க, 4000 பேர் காயமடைஞ்சாங்க. இந்த 224 பேர்ல 14 அமெரிக்கர்கள், அதுல 2 பேர் CIA உளவாளிகள். இது ஒரு பயங்கரமான தாக்குதல் நடந்தது.
மூணாவது வருஷம் 2000 அக்டோபர் 12 அமெரிக்காவுடைய டெஸ்ட்ராயர் வகை போர்க்கப்பல் USS கோல் அப்படிம்பாங்க, இதுகிட்ட நயவஞ்சகமா இந்த பின்லாடன் தற்கொலை படகுல போய் அவங்களுக்கு சைகை பண்ணி கப்பல் மேல் தளத்துக்கு அவங்கள வர சொல்லி மோதி தகர்த்தாங்க. மிகப்பெரிய அளவு தகர்ப்பு, ஓட்டை விழுந்தது அந்த கப்பல்ல. 17 பேர் மரணமடைஞ்சாங்க, அமெரிக்க இராணுவ வீரர்கள், கப்பற்படை வீரர்கள். 40 பேர் காயமடைஞ்சாங்க. இது ஒரு பெரிய தாக்குதலாக பார்க்கப்பட்டது. இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக செப்டம்பர் 11, 2001 அமெரிக்காவுடைய இரட்டை கோபுரம் மற்றும் அமெரிக்க இராணுவ தலைமையகம் பென்டகன் தாக்கப்பட்டது. இதில் இரட்டை கோபுரம் கிரவுண்ட் ஜீரோ ஒண்ணுமே இல்லாம பண்ணப்பட்டது. 4 அமெரிக்க விமானங்கள் பயணிகளோட தகர்க்கப்பட்டது. பல ஆயிரம் பேர் மரணம் அடைஞ்சாங்க. இந்த மரணத்துல டின் டவர்லேருந்து குதித்த பெண்கள் தங்களுடைய குழந்தைகளை படிக்க விட்டுட்டு வேலைக்கு போய் திடீர்னு விமானம் மூலமாக அந்த இரட்டை கோபுரம் தாக்கப்பட்டது. உயிருக்கு பயந்து அவ்வளோ உயரமான இரட்டை கோபுரத்திலிருந்து பெண்கள் கீழே குதிச்சாங்க. அவர்கள் ஆடைகள் சிறிய வகை ஆடைகள் அணிவது வழக்கம், ஸ்கர்ட் அப்படிம்பாங்க. கீழே குதிக்கும் போது அந்த ஆடை பறக்கும் போது ரொம்ப மானத்துக்கு பயந்து அந்த ஆடையை இறுக்கி பிடிச்சபடி கீழே விழுந்து சிதறி செத்து போயிருந்தாங்க. கடைசி நொடி தங்கள் மானத்தை மறைப்பதற்காக அந்த ஆடையை அப்படியே அழுத்தி பிடிச்சிருந்தது. பிணமா அப்படிதான் கிடந்தாங்க. பலருடைய இப்பேற்பட்ட பெண்களின் மரணம் காண்பவர் மிக பாதிப்புக்கு உள்ளானது. இதுதான் பின்லாடன் நடத்திய கடைசி மிகப்பெரிய தாக்குதல். இதுக்கு அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் தாலிபான் அரசா அடிக்க வேண்டிய நிர்பந்தம் அவங்களுக்கு எதுவுமே இல்லை. பின்லாடனை ஒப்படைக்க சொன்னாங்க அமெரிக்காட்ட. அந்த பைத்தியங்கள் என்ன சொன்னாங்கன்னா, பின்லாடன் எங்கள் விருந்தினரை நாங்க ஒப்படைக்க மாட்டோம்னு சொல்லி பைத்தியக்காரங்க மாதிரி பேசினாங்க. அமெரிக்கா ஆப்கான் மீது படையெடுத்தது. எனக்கு தெரிஞ்சு இந்த சண்டைக்கு தான் உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளும் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, அடிக்க சொன்னாங்க, முடிந்த ஆதரவை கொடுத்தாங்க. அமெரிக்கா ராணுவம் ஆப்கானுக்குள்ள போகும்போது ஒரே ஒருத்தன் திருப்பி சண்டை போடல. ஆப்கான் மண்ணை பிடிக்கும் போது அப்படி சண்டை போடுவான், இப்படி சண்டை போடுவான் தாலிபான்னாங்க. எவனுமே சண்டை போடல, எல்லாம் தெரிச்சு ஓடி போயிட்டாங்க. கடைசி ஆப்கான் தலைநகர் காபூலை பிடிக்கும் போது கூட காபூல்ல தான் பயங்கர சண்டை, பயங்கரமா அடிப்பானாங்க. அங்கேயுமே எந்த நாயுமே இல்லை, ஒருத்தன் சண்டை போடல, ஒரு துப்பாக்கி குண்டு வரல. மிக எளிமையாக ஆப்கானிஸ்தானை முற்றாக பிடித்தார்கள் அமெரிக்கா மற்றும் கூட்டுப்படையினர். நிறையவே சொல்றாங்க ஆப்கானை விட்டு பயந்தாலாம் வரல, அங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆப்கான்ல எந்தவித செல்வ வளமும் இல்லை, அங்க போய் இருப்பது மிகப்பெரிய செலவு அமெரிக்காவுக்கு. அதனாலதான் விட்டுட்டு வந்தாங்க. இவங்க சொல்ற மாதிரி ஆப்கான்ல வீரமா எதுவுமே கிடையாது. ஆப்கானை பிடிக்க போனான்று ஒரே ஒருத்தன் சண்டைக்கு வரலங்கிறது தான் உண்மை கள நிலவரம் நான் பார்க்கும்போது. அப்போ ஆப்கானை பிடிச்சாங்க, ஆனா பின்லாடன் கையில சிக்கலை. 2001 இரட்டை கோபுரம் தகர்க்கப்பட்டது. 2011 தான் பின்லாடன் கொல்லப்பட்டான். கிட்டத்தட்ட 10 வருஷம் பின்லாடனை தேடினாங்க. ஏன் இவ்வளோ நீண்ட காலம் எடுத்தது பின்லாடனை பிடிப்பது அப்படின்னா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், தாலிபான் இவனுக்கு எல்லாமே இந்த முல்லா உமார் இவனுக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருப்பானுங்க. இவனா அவனா அப்படின்னு வித்தியாசமே தெரியாது, பார்க்கறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருப்பானுங்க. ஒரே பயங்கரவாத பார்வை அந்த மாதிரி லுக்கில் தான் இருப்பானுங்க. ஆப்கானிஸ்தானில் அடித்தா பாகிஸ்தானுக்கு ஓடுவானுங்க, பாகிஸ்தான் அடித்தா அங்கிருந்து ஆப்கானிஸ்தான் ஓடி வருவானுங்க. இப்படி நாட்டுக்கு நாடு இரண்டுமே பயங்கரவாத நாடு, அங்கேயும் இங்கேயும் மாறி மாறி ஓடுறதுனால தான் இவனை பிடித்து கொல்வதற்கு 10 வருஷம் எடுத்துக்கிச்சு. ரொம்ப பெருசா பேசுவாங்க, தாலிபான் பயங்கரமா சண்டை போடுவாங்க, எவனுமே சண்டை போடல. அதே போல இந்த பின்லாடனுமே கடைசி நொடியில சண்டை போடாம, துப்பாக்கி இருந்தும் சண்டை போடாம பெண்கள் பின்னால ஒளிஞ்சு நின்றவன் தான் இந்த பின்லாடன்.
இவனுக்கு வீரம் பூராமே அப்பாவி மக்களின் முன்னால தான் இருக்கும் என்பது யதார்த்தம். 2001 இரட்டை கோபுரத்தை தகர்த்தான், 2011 கொல்லப்பட்டான். 2009 அப்படிங்கும் போது தான் இவனை பற்றி துப்புகள் அமெரிக்காவுடைய நிறுவனமான உளவுத்துறை நிறுவனம் CIA கிடைச்சது, FBI கிடைச்சது. அது வரைக்கும் அங்க இருக்காம்பாங்க இங்க இருக்காம்பாங்க போய் அடிக்கும்போது அதெல்லாம் வீணான முயற்சி அமைஞ்சது. இவனுடைய துப்பு எப்படி கிடைச்சது அப்படின்னா, பின்லாடன் செல்போன் உபயோகம் செய்வதில்லை. அவன் செல்போன் கையிலேயே வச்சுக்க மாட்டான், பக்கத்தில் இருக்க யாரும் செல்போன் வைத்திருக்க கூடாது பின்லாடனுடைய கட்டளைப்படி. ஆனால் தகவல் பரிமாற்றம் நடந்துகிட்டு தான் இருந்துச்சு, பண பரிமாற்றம் நடந்து கொண்டே இருந்துச்சு. இதற்கு அவர்கள் உபயோகப்படுத்திய வழி கொரியர் சர்வீஸ். இது அந்த பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பகுதியில் மிக புகழ்பெற்றது. கொரியர் அப்படின்னா நம்ம இந்த DHL ப்ரொஃபஷனல் கொரியர் போல நிறுவனங்கள் அல்ல, தனி குடும்பங்கள், தனி நபர்கள் பல ஆண்டுகளாக அந்த பகுதியில் இந்த பயங்கரவாதிகளுக்கு இடையே கடித பரிமாற்றத்தை, தகவல் பரிமாற்றத்தை செய்து கொண்டிருந்தாங்க. ரொம்ப நம்பிக்கையான குடும்பங்களாக பல ஆண்டுகள் இந்த கொரியரில் இருப்பாங்க. இவர்களை பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பகுதியில் கொரியர் என்று அழைப்பது வழக்கம். அப்படி அங்கிருந்த சிறைச்சாலைகள், குவாண்டனாமோ பேஸ் அப்படிம்பாங்க, அந்த சிறைகளில் கிடைத்த தகவல் படி இந்த சிறைகளில் கிடைக்கும் தகவல் ரொம்ப முக்கியமாக இருக்கும். இங்கேயே இந்த வீரப்பனை கொள்ளும் போது வீரப்பனை பற்றி துப்பு கிடைச்சது சிறைகளில் தான் கிடைச்சது. இந்த பின்லாடன் பற்றியுமே அந்த குவாண்டனாமோ சிறைச்சாலைகளில் தான் கிடைச்சது. இந்த பின்லாடன் தகவலை அபு அகமது அல் குவைத்தி என்ற நபர் தான் கொரியராக செயல்பட்டு அந்த தகவலை அங்கேயும் இங்கேயும் கொண்டு போய் கொடுக்குறாங்க சொல்லி ஒரு நம்பகமான தகவல் கிடைச்சது CIA. அதுக்கப்புறம் இந்த அபு அகமது அல் குவைத்திய ரகசியமாக பின்தொடர்ந்தே கொண்டிருந்தாங்க இந்த CIA அதிகாரிகள். இவன் எங்கெல்லாம் போறான்னு பார்த்துருந்தாங்க. ஒரு முறை இவன் பாகிஸ்தானில் உள்ள அபோதாபாத் என்ற ஒரு அழகான மலைப்பகுதியில் ஒரு பிரம்மாண்டமான வீட்டுக்குள்ள சென்று தங்குவது தெரிய வந்துச்சு. தொடர்ச்சியாக அங்கேயே தங்குவது, அங்கிருந்து வெளியே வர்றது, திரும்ப போய் தங்குறதுன்னு சொல்லி இந்த கொரியர் செயல்பட்டு கொண்டிருந்தான். அந்த வீட்டோட தோற்றம் தான் மிகப்பெரிய சந்தேகத்தை CIAவுக்கு கொடுத்தது. இந்த அபோதாபாத் பகுதி, அந்த பின்லாடன் அந்த வீடு இருந்த பகுதி பாகிஸ்தானுடைய இராணுவ அதிகாரிகள் குடியிருக்கும் பகுதி, இராணுவ பகுதி. அது அந்த பின்லாடன் வீட்டிலிருந்து வெறும் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் பாகிஸ்தான் மிலிட்டரி அகாடமி, இராணுவ கல்லூரி செயல்பட்டு வந்தது. 1.5 கிலோமீட்டர் தான். மிகப்பெரிய இராணுவ அதிகாரிகள் வசிக்கும் பகுதி. அனைவருமே பணம் படைத்தவர்களாக செல்வ செழிப்பான ஏரியாவாக அந்த பகுதி இருந்துச்சு. அங்கிருந்த வீடுகளை விட கிட்டத்தட்ட 20 மடங்கு மிகப்பெரிய வீடு பின்லாடன் தங்கியிருந்த அந்த வீடு. எல்லா வீட்டை விட மிக பிரம்மாண்டமான வீடு. ஆனால் அந்த வீட்டு உரிமையாளர் பெயரை பார்க்கும்போது அந்த ஆளுடைய வருமானத்திற்கும் அந்த வீட்டுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத வகையில் அந்த வீடு கட்டப்பட்டிருந்துச்சு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் தான் அந்த பிரம்மாண்ட வீட்டை கட்டியிருந்தாங்க. வீடு மொத்தமாக 3 மாடி இருக்கும் வீடு. 38,000 சதுர அடியில் மொத்தமாக அந்த வீட்டை கட்டியிருந்தாங்க. அழகான வீடு என்பதை தாண்டி பெரிய வீடு, மறைந்து வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய வீடாக தான் அந்த வீடு இருந்துச்சு. வீட்டுடைய மதில் சுவர், காம்பவுண்ட் சுவர், வெளிப்புற மதில் சுவர் 18 அடி உயரம் இருந்துச்சு மதில் சுவர். அந்த 18 அடி உயரத்துக்கு மேலேயும் கம்பி வேலி, கம்பி சுருள்கள் போடப்பட்டுச்சு. அதாவது சராசரியாக இருக்கும் நபர்கள் 3 நபர்கள் மேலே ஏறினா தான் அந்த காம்பவுண்ட், 4 நபர்கள் ஏறினா தான் அந்த காம்பவுண்டுக்கு உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க முடியும். அவ்வளோ பிரம்மாண்டமான மதில் சுவரை கட்டி வச்சிருந்தாங்க. இது ஏன் புரியல. அந்த வாயில் கதவு, 2 வாயில் கதவு, ஒரு வாயில் கதவை வெளியே திறந்து
அடுத்த வாயில் கதவை திறந்து தான் உள்ளே போகணும். அவ்வளோ பாதுகாப்பு இருந்துச்சு. பெரிய அளவு ஜன்னல் எதுவுமே அந்த வீட்டில் இல்லை. இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லை, டெலிஃபோன் கனெக்ஷன் இல்லை. குப்பைகளை வெளியே கொண்டு போடுறது அந்த வீட்டாருடைய பழக்கமே இல்லை. குப்பைகளை உள்ளேயே வச்சு எரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அநேக பெண்கள் குழந்தைகள் உள்ளே இருந்தது புரிய வந்துச்சு. இது எல்லாத்தை விட மிக முக்கியமான சந்தேகமாக 3 அடுக்கு மாடி, 3வது அடுக்கு மாடிக்கு மேலே மொட்டை மாடி இருந்துச்சு. இந்த மொட்டை மாடியுடைய சுற்றுச்சுவர் பால்கனிம்பாங்க, அது 7.5 அடி உயரம் இருந்துச்சு. மொட்டை மாடியுடைய சுற்றுச்சுவர் கைப்பிடி சுவர் 7.5 அடி இருந்துச்சு. உள்ள யார் மொட்டை மாடியில் நடந்தாலுமே யாருக்கும் தெரியாத வண்ணம் இந்த வீடு, இப்படி வீடு வந்து முழுக்க முழுக்க முக்கியமான பயங்கரவாதிகள் இருப்பதற்கென்றே பார்த்து பார்த்து கட்டப்பட்ட வீடு போல இருந்துச்சு. அந்த வீட்டுக்குள்ளேயே வெளியில ஏகப்பட்ட காய்கறிகளை தேவைப்பட்டதை வளர்த்துக்கிட்டாங்க. எண்ணற்ற முயல்கள், எண்ணற்ற கோழிகள், மாடுகள், இப்படி தேவையானதை உள்ளுக்குள்ளேயே வச்சிருந்தாங்க. இப்படி வெளியுலக தொடர்பு அதிகம் இல்லாம அந்த வீட்டுக்குள்ள ஆட்கள் இருந்தாங்க. தொடர்ந்து பார்த்தப்ப பெண்கள் குழந்தைகள் இருப்பது தெரிய வந்துச்சு. ஆனா பின்லாடன் இருக்கிறான்னு சொல்லி ஊர்ஜிதம் பண்ண முடியல. அப்ப இந்த CIA அதிகாரிகளுக்கு அந்த வீட்டுக்குள்ள இருக்க குடும்பம் பின்லாடனுடைய குடும்பம் என்று ஊர்ஜிதம் பண்ணும். அதுக்கு முதல்ல ஒரு வழி பண்ணாங்க. அந்த பகுதி பாகிஸ்தானுடைய அபோதாபாத் பகுதி, ஆப்கானிஸ்தானுக்கு எல்லையாக சற்று கிலோமீட்டர்லையும் வரும். அந்த பகுதியில் ஒரு புகழ்பெற்ற பாகிஸ்தானுடைய டாக்டர் இருந்தார், டாக்டர் சகில் அஃப்ரிடி. இப்போ வரைக்கும் அந்த ஆள் வந்து பாகிஸ்தான் சிறைக்குள்ள தான் இருக்காரு. அந்த நபர் தான் காட்டி கொடுத்த நபர் என்று சொல்லப்படுவாங்க. அவரிடம் போய் அமெரிக்க CIA வந்து ஒரு உதவி கேட்டாங்க. அந்த டாக்டர் வந்து அந்த பகுதி மக்களுக்கு போலியோ சொட்டு மருந்துல கொடுப்பதில் புகழ்பெற்ற நபர் அந்த டாக்டர். அவர்கிட்ட போய் வந்து அந்த காம்பவுண்ட்ல இருக்கிறவங்க கிட்ட போலியோ சொட்டு மருந்து கொடுப்பது போல கொடுத்துட்டு, யாராவது ஒருவரிடமிருந்து, குறிப்பாக சிறிய குழந்தைகள் இருந்து ரத்த மாதிரி எங்களுக்கு வேணும்னு கேட்டாங்க. அதுக்கு ஒத்துக்கொண்ட அந்த டாக்டர் வந்து அந்த பகுதி பூரா போலியோ போடுவது போன்று ஏற்பாடு செய்து அந்த பகுதி முழுக்க போலியோ கொடுத்து, இந்த காம்பவுண்டுக்குள்ளேயும் போய் போலியோ போடுவது போல போட்டு, அங்குள்ள ஒரு சிறுவனுடைய ரத்த மாதிரியை கொண்டு வந்து அவர் தான் முதல்ல CIA-விடம் கொடுத்தார். அந்த ரத்த மாதிரியை சோதனை செய்து பார்க்கும்போது, ஏற்கனவே இந்த பின்லாடன் குடும்பத்து ரத்த மாதிரி இருந்துச்சு, அதை வைத்து பார்க்கும்போது அங்கே இருப்பது பின்லாடன் குடும்பம் என்பது 100% அறிவியல் பூர்வமாக சோதனை ஊர்ஜிதம் செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் பின்லாடன் இருக்கணும் தொடர்ச்சியாக கண்காணிச்சாங்க. ஒரு முறை அந்த காம்பவுண்ட்ல மேல மொட்டை மாடியில அவன் நடக்கும்போது ஒரு நிழல் விழுந்தது. ஆள் சரியா தெரியல. அதை புகைப்படம் எடுத்து நிழலை அளந்து பார்க்கும்போது விஞ்ஞான ரீதியாக அது பின்லாடனுடைய உயரத்துக்கு ஒத்து போனது. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக கண்காணித்து இதை போல முயற்சிகள் மேற்கொண்டு உள்ளே பின்லாடன் இருக்கிறான் என்று புகைப்பட ஆதாரத்தோடு நிரூபணம் செய்யப்பட்டது. அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமாட்ட கொண்டு போய் காமிச்சாங்க. CIA 100% ஊர்ஜிதம் பண்ண பிறகு அவனை கொல்ல உத்தரவிட்டார் பராக் ஒபாமா. இங்க வந்து இந்த காம்பவுண்டை வந்து CIA அலசி ஆராயும் அதே சமயத்தில் அமெரிக்காவில் இதே போல காம்பவுண்டை மார்க் ஹவுஸ்ம்பாங்க, ஒரு போலியான அதே போல வீடுகளை போல அமெரிக்காவில் கட்டி அதை தாக்குதல் நடத்துவதற்கு பயிற்சி எடுக்கப்பட்டது. இதற்கு பயன்படுத்தப்பட்ட அமெரிக்க கமாண்டோக்கள் வந்து நேவி சீல் அப்படிம்பாங்க. நேவி சீலோட டீம் 6 பிரிவினர் தான் இந்த தாக்குதலுக்கு உபயோகம் பண்ணப்பட்டாங்க. அமெரிக்காவில் தான் பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க. பாகிஸ்தான் பக்கத்தில் ஆப்கானிஸ்தான், அங்கே வந்து அப்போ அமெரிக்காவுக்கு ஒரு தளம் இருந்துச்சு ஜலாலாபாத் என்ற இடத்துல. அங்கேயுமே அப்போவுமே நேவி சீல் கமாண்டோக்கள் அங்கே இருந்தாங்க. ஆனால் அங்கே வச்சு அதை போல ஒரு காம்பவுண்டை கட்டி பயிற்சி எடுத்தா
ரகசியம் கசிந்து விடும் என்பதால அங்க இருக்க நேவி சீலுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கல. அமெரிக்காவில் தான் பயிற்சி எடுத்தாங்க. அதே போல ஒரு காம்பவுண்டை கட்டி ஹெலிகாப்டர் மூலமாக கயிறுகள் மூலமாக அங்கே இறங்கி உள்ள போய் தாக்குதல் நடத்துவது போல பயிற்சியை தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டிருந்தாங்க. மே 2ஆம் தேதி 2011 திங்கட்கிழமை அதிகாலையில் தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் கமாண்டோக்கள் எல்லாமே அமெரிக்காவிலிருந்து ஆப்கானிஸ்தானில் உள்ள ஜலாலாபாத் என்ற அமெரிக்க இராணுவ தளத்துக்கு கொண்டு வரப்பட்டாங்க. 2 MH-60 பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர். இதில் தான் அந்த ஜலாலாபாத்லேருந்து அந்த பாகிஸ்தான் அபோதாபாத் போனது. 90 நிமிஷம் பயண நேரம் எடுத்துக்கும். சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட இராணுவ ஹெலிகாப்டர், சத்தமே இல்லாமல் பறப்பது போல செஞ்சுருந்தாங்க. பொதுவாக 4 பிளேடு இருக்கும் ஹெலிகாப்டரில், இதுக்கு 6 பிளேடு வச்சு செஞ்சாங்க. அதிக சத்தம் வராது போல பார்த்துக்கிட்டாங்க. ஒளி உமிழ கூடாத வண்ணம், அதாவது ரிஃப்ளெக்ட் ஆகாத மாதிரி, ஒரு இருட்டில் தெரியாத மாதிரி வண்ணம் பூசியிருந்தாங்க. ரேடாருக்கு சிக்காதபடி இந்த அமைப்பு இருந்துச்சு இந்த ஹெலிகாப்டரில். இதில் சென்ற நேவி சீல் கமாண்டோக்கள் எல்லாமே கருப்பு வண்ணம் முகம் முழுக்க பூசிட்டு அவர்களுமே ரிஃப்ளெக்ட் எதுவுமே ஆகாத மாதிரி தங்களை பாதுகாத்துக்கிட்டாங்க. 30 நேவி சீல் கமாண்டோஸ் தகுந்த ஆயுதங்களோட ஜலாலாபாத்திலிருந்து இந்த அபோதாபாத் நோக்கி போனாங்க 2 ஹெலிகாப்டர்ல. திங்கட்கிழமை அதிகாலை 12:30 நள்ளிரவு தாண்டி 12:30க்கு இந்த பின்லாடன் காம்பவுண்டுக்கு மேலே அந்த 2 ஹெலிகாப்டரும் போயிடுச்சு. காம்பவுண்டு கீழே வரைக்கும் இறக்கி முதல் பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர் வந்து கமாண்டோக்கள் கயிறு மூலமாக இறக்க விடப்பட்டாங்க. அந்த முயற்சியில் கடைசியில் கொஞ்சம் உயரம் குறைய பறந்து முதல் ஹெலிகாப்டர் அடிபட்டு, அதோட பிளேடு அடிபட்டு அங்கேயே கீழே விழுந்துருச்சு. ஆனால் அதுக்கு முன்னால் கமாண்டோக்கள்லாம் இறங்கிட்டாங்க. யாருக்கும் எந்தவித பெரிய காயங்கள் எதுவுமே இல்லை. ஆனால் ஹெலிகாப்டர் மேல் கொண்டு பறக்க முடியாதபடி கீழே விழுந்துச்சு. 2வது பிளாக் ஹாக் ஹெலிகாப்டரில் இந்த நேவி சீல் கமாண்டோ போயிருந்தாங்க. அதில் ஒருத்தர் தான் ராபர்ட் ஓ நெயில், மிக புகழ்பெற்ற நேவி சீல் கமாண்டோ. ஏன்னா இவர் துப்பாக்கி இருந்த குண்டுக்கு இரையானவன் தான் பின் லாடன். இந்த 2வது ஹெலிகாப்டர் வந்து இந்த கமாண்டோக்கெல்லாம் கயிறு மூலமாக இறங்கினாங்க. இந்த 30 கமாண்டோக்களும் பின்லாடன் பிரம்மாண்ட வீட்டுக்கு முன்னால் இறக்கி விடப்பட்ட பிறகு அவருக்கு சொல்லி கொடுத்த மாதிரி குழுவாக பிரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த மதிர்ச்சுவர் வாசர் கதவை வெடிகுண்டுகள் மூலமாக தகர்த்துக்கிட்டு இந்த நேவி சீல் கமாண்டோ உள்ளே போனாங்க. அந்த வீட்டோட கதவையும் வெடிகுண்டு மூலமாக தகர்த்துட்டு உள்ளே போனாங்க. அந்த ஹாலில் மிகப்பெரிய அறையில் யாருமே இல்லை, காலியாக இருந்தது. அந்த அறையின் முனையில் ஒரு படிக்கட்டு மேலே போகிறக்கு இருந்துச்சு. அது வழியாக ஏறி போகும்போது, நேவி சீல் கமாண்டோ மேலே ஏறி போகும்போது அந்த முதல் மாடியில் பின்லாடனுடைய பெரிய மகன் காலித் பின்லாடன் ஒளிந்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நேவி சீல் கமாண்டோக்கு 2 பேரை கொல்ல உத்தரவு கொடுத்திருந்தாங்க. ஒன்று பின்லாடனை, 2வது இந்த காலித் பின்லாடனை, பெரிய மகனை. இவன் ஒளிஞ்சிருந்தான், சண்டை போடாமல். வெளியவான்னு அவனை கூப்பிட்டு அவனை சுட்டு கொள்றாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து படிக்கட்டில் மேலே ஏறி 2வது மாடிக்கு போகிறாங்க. அங்கே போகும்போது திரைச்சீலை போடப்பட்டிருக்கு. திரைச்சீலைக்கு பின்னால் அநேக பெண்கள், குழந்தைகள் இருப்பதை வந்து இந்த நேவி சீல் கமாண்டோக்கள் பார்க்குறாங்க. எல்லாம் யாரையோ மறைச்சு நிற்கிறது நல்லா தெரியுது. அப்போ யாரோ பின்னால் மறைஞ்சிருக்காங்க அப்படின்னு புரிய வருது. அப்போ இந்த கமாண்டோக்கள் அதை தாண்டி போகும்போது பயத்தோடையே தான் கமாண்டோக்கள் செயல்பட்டாங்க. எங்கே ஏதாவது வெடிகுண்டுகள் காலு கீழே இருக்குமோ, அல்லது இந்த பெண்களில் யார் திடீர்னு வெடிகுண்டாக மாறி தற்கொலை குண்டுதரையும் மாறுவாங்கன்னு தெரியாமல் பயத்தோடு தான் முன்னோக்கி போனாங்க. அந்த பெண்களை விலக்கி பார்க்கும்போது அந்த அறையோட கடைசியில் பின்லாடன் அவனுடைய இளம் வயது மனைவி ஹமல் அல் சதாவை நெருக்கி பிடித்தபடி ஒளிந்து நிற்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த இடத்துல பின்லாடனுக்கு இயந்திர துப்பாக்கி இருந்துச்சு, கை துப்பாக்கி இருந்துச்சு. எந்த சண்டையும் போடாமல்
பெண்களுக்கு பின்னால இளம் வயது மனைவிக்கு கையை பிடிச்சுக்கிட்டு ஒளிந்திருந்த ஒரு கோலையா பார்க்க முடிஞ்சது. அவனை நெருங்கி போகும்போது அந்த இளம் வயது பெண்மணி அமல் அல் சதா முன்னோக்கி வராங்க. அந்த கமாண்டோவை பார்த்து, ஒருவேளை அவங்க உடம்புல குண்டு கட்டியிருப்பாங்களோன்னு பயத்துல, ஆனாலும் பெண் சுட்டு கொல்லக்கூடாது என்ற நோக்கத்துல அவங்க கால் முட்டியில ஒரு கமாண்டோ சொல்றாரு, ஒரு ரவுண்டோ சொல்றாரு. முட்டி தகர்க்கப்பட்டு அந்த பெண்மணி அதுக்கு மேல நடக்க முடியாம அப்படியே முகங்குப்புற விழுந்துடுறாங்க. அப்ப பின் லாடன் மட்டும் தனியா நிக்கிறான். அவன் செயல்படுவதற்கு முன்னால இந்த இன்னொரு கமாண்டோவான ராபர்ட் ஓ நெயில் அவர் கையில் இருந்த H&K 416 துப்பாக்கி, ஹேக்கர் அண்ட் கோச் அப்படிம்பாங்க. இது ஒரு அசால்ட் ரைஃபிள், மிகச்சிறந்த துப்பாக்கி. அதிலிருந்து 2 ரவுண்டு அவன் முகத்திலே சுடுறாரு. அவர் சொல்றாரு, அந்த ட்வின் டவர் இடிக்கப்பட்ட போது பெண்மணி கீழே குதிச்சாங்க. கடைசி நொடி அவர்கள் மானத்தை மறப்பதற்கு அவங்க கீழாடையை இருக்க பிடிச்சு விழுந்து செத்துருந்தாங்க. அது என் ஞாபகத்துக்கு வந்துன்னு சொல்லி 2 குண்டு அவன் முகத்துக்கு போது. அந்த 2 குண்டு போதுமானது அவனை கொல்லுவதற்கு. என்றாலும் அவருக்கு ஆத்திரம் அடங்காம அடுத்த ரவுண்டு 3வது சிறப்பான ஒரு தோட்டாவை அவன் முகத்தில் கொடுக்குறாரு. 3 குண்டு முகத்தில் பட்டு அவன் அப்பவே செத்து கீழே விழுறான். பின் லாடன் அவருடைய துப்பாக்கியில மாட்டப்பட்டிருந்த அந்த துப்பாக்கி மேகசின்ல 30 குண்டு நிரப்பப்பட்டிருந்துச்சு. அதை தாண்டி எண்ணற்ற குண்டு அவற்று இருந்துச்சு. 30 குண்டுல 3 குண்டு செலவாயிருச்சு. அவருக்கு 27 குண்டு அந்த மேகசின்ல தான் இருந்துச்சு. அதை இந்த ஆப்ரேஷனுக்கு பின்னணியில் இருந்த CIA சேர்ந்த பெண்மணிக்கு பரிசாக அந்த ராபர்ட் ஓ நெயில் கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. 3 குண்டுல அவனை சுட்டு வீழ்த்திட்டு அவனோடு அவன் ரத்தம் தோய்ந்த முகத்துக்கு பக்கத்தில் நின்று ஒரு செல்ஃபி போட்டோ எடுத்தார் இந்த ராபர்ட் ஓ நெயில். இவனை கொன்னுட்டாங்க. அவன் மகன் காலித்தை கொன்னுட்டாங்க. இவனை கொல்லும்போது பின் லாடனுக்கு அங்கே 2 வயசு மகன் இருந்தான், ஹாசன் பின் லாடன். அந்த குட்டி பையன் வரான். அவன் எதையும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி இன்னொரு கமாண்டோ அந்த குட்டி பையனை எடுத்துகிட்டு போய் அவன் அம்மாட்ட கொடுத்து நீங்கள் எல்லாம் வெளியே போங்கன்னு அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹெலிகாப்டர் கீழே விழுந்து நொறுங்கிய ஹெலிகாப்டரை வெடிகுண்டுகள் மூலமாக தகர்த்தார்கள். அதோட ரகசியம் வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லி அந்த சிறப்பான ஹெலிகாப்டர் தகர்த்தாங்க. இந்த 2 பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர் போகும்போது அதுக்கு கூடையே MH-47 சினூக் வகை ஹெலிகாப்டர் 2மே போச்சு. ஏன்னா இது அதிக ஆட்களை கொண்டு போவது, அதிக ஆயுதங்களை கொண்டு போவது, பேக்கப் ஹெலிகாப்டர். இந்த சினூக் வகை ஹெலிகாப்டர் இந்த 2 அங்கதான் இருந்துச்சு. ஒரு பிளாக் ஹாக்கை அவர்களை தகர்த்தார்கள், இன்னொரு பிளாக் ஹாக் மிச்சம் இருந்துச்சு. பின் லாடனை கொண்டுட்டு இந்த பிணத்தை கொண்டு வரும் பைகள், பாடி பேக் அப்படிப்பாங்க, அதுல அவனை உள்ள போட்டுக்கிட்டு அவனை கொண்டு போய் ஹெலிகாப்டர்ல ஏத்துறாங்க. அந்த கொல்லப்பட்ட காலித்துடைய உடம்பை அங்கேயே போட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே உள்ள இருந்த பெண்கள், பிற குழந்தைகள் அனைவரும், அந்த காயம்பட்ட இளம் வயது மனைவி எல்லோரையுமே அந்த வீட்டுக்கு வெளியே கொண்டு போய் தள்ளி நிற்க வச்சுக்கிட்டு ஒரு பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்லையுமே மற்றும் இந்த சப்போர்ட்டுக்கு போன இந்த சினூக் வகை ஹெலிகாப்டரில் பிற கமாண்டோக்கள் எல்லாம் ஏறி இந்த பின் லாடனுடைய சவத்தோடு வருவதற்கு முன்னால அவனை கொன்ன பிறகு ஜெரோனிமோன்னு சொன்னாங்க. பின் லாடனை கொன்று விட்டோம் என்ற பிறகு இப்படி சொல்லணும்னு சொல்லி தான் அந்த அமெரிக்க இராணுவத்தில் அந்த கமாண்டோக்களுக்கு, நேவி சீல் கமாண்டோக்கு சொல்லி கொடுக்கப்பட்டுச்சு. அவன் செத்த பிறகு ஜெரோனிமோன்னு சொல்லும்போது அதை நேரலையில் பார்த்து கொண்டிருந்த அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா, ஹிலாரி கிளின்டன் மற்றும் பிற அதிகாரிகள் மிக ஆனந்தத்தோடு ஆரவாரம் செய்து மகிழ்ந்தார்கள். ஏன்னா அமெரிக்கா நீண்ட காலமாக தேடி வந்த மிக கொடூரமான குற்றவாளி இந்த பின் லாடன். அவனை அழித்தது அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுத்து இந்த நேவி சீல் கமாண்டோ உள்ள போகும்போது பின் லாடன் அநேக மனைவிகள், அநேக குழந்தைகள், அவனுடைய படுக்கைக்கு கீழே ஓபியம் போதை வஸ்துக்கள், ஏகப்பட்ட ஓபியம் போதை மருந்துகள்,
அதில் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அவனோட வேலையே பணத்துக்கு பஞ்சம் இல்லை, மனைவிகள் போதை போட்டுக்கொள்ள வேண்டியது, பயங்கரவாதம் செய்ய சிந்திப்பது, குழந்தையை பெற்றுக்கொள்வது. இதே ஒரு வாழ்க்கை முறையில் தான் பின்லாடன் இருந்தான்னு புரிஞ்சுது. சண்டை போடுவதற்கு கொஞ்சம் கூட மனம் இல்லாமல் பொதுமக்களை ஒளிந்திருந்து பல்லாயிரக்கணக்கான பேர்த்தை கொன்றவன் ஒரு 20 கமாண்டோ வரும்போது எதிர்த்து சண்டை போடாமல் பெண்களுக்கு பின்னால், பெண்ணின் பின்னால் ஒளிந்திருந்த ஒரு கோழையாக, ஒரு போதை ஆசாமியை தான் பின்லாடனை கடைசியாக பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவனை கொண்டு வந்து அதிகபட்சமாக ஆசிடில் போட்டு கரைச்சிட்டாங்க இந்த பின்லாடனை. இந்த பின்லாடன் இந்த பாகிஸ்தானில் குடியிருந்த அபோதாபாத் பகுதியில் குடியிருந்த வீடு அதுக்கப்புறம் மிகப்பெரிய சுற்றுலா தலம் போலாகி எண்ணற்ற பாகிஸ்தானியர்கள் வந்து கும்பிடுவது வழக்கமாக இருந்துச்சு. அமெரிக்கா மிகப்பெரிய நிர்பந்தத்தை, அழுத்தத்தை கொடுத்து அந்த வீட்டை தரைமட்டம் பண்ண சொன்னாங்க. இப்போ அந்த வீடு தரைமட்டம் ஆக்கப்பட்டது. இதுதான் வந்து பின்லாடனை கொன்றது, ஆப்ரேஷன் நெப்டியூன் ஸ்பியர். நான் தொடக்கதே சொன்னது போல கொன்றது எனக்கு பிடிச்சிருந்தது. அதை விட அவனை தடயமே இல்லாமல் ஆசிட்ல கரைச்சது அதை விட எனக்கு பிடிச்சிருந்தது. நன்றிகள்.